கவின் ஆணவ படுகொலை வழக்கில் இப்போ அதில் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய சுர்ஜித்தை வந்து சிபிசிஐடி கஸ்டடியில் எடுத்து 4 மணி நேரம் விசாரணை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ சுர்ஜித்தை மட்டும் இல்லாமல் சுர்ஜித்தோடைய அப்பாவையும் இந்த விசாரணைக்கு உட்படுத்தியிருக்காங்க. 2 பேர்கிட்டையும் கிட்டத்தட்ட 4 மணி நேரம் அந்த விசாரணை என்பது நடந்திருக்கு. ஸோ சிபிஐ ஆஃபீஸர்ஸ் வந்து 2 பேர்கிட்டையும் ஒரே மாதிரியான கொஸ்டின்ஸை வந்து கேட்டிருக்காங்க. முதல்ல அந்த கொஸ்டின்ஸ் வந்து என்னென்னு பார்த்தோம்னா, சாதி பற்று என்ற பேரில் வேற யாராச்சும் இதுக்கு பின்னாடி வந்து உங்களை இன்சீஸ் பண்ணி இந்த கொலையை வந்து பண்ண வச்சிருந்தாங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை வந்து கேட்டிருக்காங்க. ரெண்டாவது வந்து வேற யாரையும் உதவி ஏதாச்சும் கேட்டு இந்த கொலையை வந்து பண்ணீங்களா அப்படிங்கிற இரண்டாவது கொஸ்டினை வந்து கேட்டிருக்காங்க. மூன்றாவது கொலைக்கு வேற ஏதாச்சும் காரணம் இருக்கா அப்படின்ட்டு இது போன்ற ஒரு கொஸ்டினை வந்து கேட்டிருக்காங்க. இந்த நிலையில சிபிசிஐடி சுஜித் கிட்டையும் அவங்களுடைய அப்பாவும் கிட்டையும் ஒரே மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. கேட்டு அதை வந்து ஒரு வீடியோ பதிவாக எடுத்திருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து ஒரு போலீஸ் டீம் வந்து சுஜித்தை வந்து அந்த கொலை நடந்திருக்கக்கூடிய இடத்துக்கு கொண்டு போயிட்டு அந்த இடத்துல வந்து எப்படியெல்லாம் கொலை செஞ்ச அப்படிங்கிற ஒரு வாக்குமூலத்தை சுஜித் வீடியோ பதிவோட வாங்கியிருக்காங்க. இந்த சூழ்நிலையில அந்த இடத்துல வந்து டெமோ வர பண்ணி காமிக்க சொல்லியிருக்காங்க. எப்படியெல்லாம் அந்த கொலை வந்து பண்ணியிருக்க அப்படின்ற அந்த விஷயத்தை சொல்லி சுஜித் அவனுடைய மூஞ்ச மூடிக்கிட்டே அவங்களுக்கு வந்து ஒத்துழைச்சிருக்காரு. ஸோ இந்த நிலையில வந்து சிபிசிஐடி சுஜித் கிட்டையும் அவங்களுடைய அப்பா கிட்டையும் பல கேள்விகளை வந்து அடிக்கிருக்காங்கன்றதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ உங்களுடைய அந்த கமெண்ட்ஸை என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டு போயிடுங்க. நான் உங்களை நாளைக்கு பார்க்குறேன்.